ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்காரா? அவருடைய ஒரு நடத்துதல் உங்கள் கூட இருக்கா? இல்லை நம்ம ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கான்னு நினச்சி நாமளே ஏமாற்றிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரா இல்லையா? ஓகே, இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக. நான் உங்க யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கொள்றேன். முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புனால நம்ம ஏவப்பட்டு நம்ம ரட்சிப்புக்குள்ள வரோம் இல்லையா? இயேசுவே மெய்யான தேவன் சொல்லி வரோம் இல்லையா? அப்பவே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வான மண்டலங்கள்ல இருந்து பரலோகத்துல இருந்து தேவனுடைய தூதர்கள் எல்லாம் உங்க கூட இருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய தூதர்கள் மூலியமா உங்களை தாங்கி ஏந்தி வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னையில இருந்து பிசாசுக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா. அதை தேவன் ஜெயிச்சிட்டாரு. உங்களுக்கு தான் அவைகள் மேல அதிகாரம் உண்டு. உலகத்துல சகலவற்றின் மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டீங்கனாலே பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவ வாழ்க்கையோ இல்ல தேவனுடைய நீதியோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு பிரியமில்லாதவற்றை செய்யும் போது, இல்ல கோவப்படுறதா இருக்கட்டும், கோபம், மூர்க்கம், வெறி எதுவாக இருக்கட்டும், இல்லை பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருட்டுத்தனம், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதன் வழியா, அதாவது நீங்க பிசாசுக்கு விட்டு கொடுக்குற அந்த பாவ வழியா அவன் உட்புகுருவான். ஹல்லேலூயா. அப்போ அவன் உங்களுக்குள்ள வரதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. வெளியே இருந்து இன்சிஸ்ட் பண்ணுவான். ஓகே, பொசஸ் பண்ணுவான். ஓகேவா? பொசஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாள் என்ன ஆகும், அவன் உங்களுக்குள்ள வரதுக்கு நேரிடும். நம்ம அந்த அளவுக்கு வாய்ப்பு விட்டுறோம். இவன் சின்ன போய் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. பிசாசனுடைய அவனுடைய குவாலிட்டியை அவனை பிரதிபலிக்கிற விஷயமே என்ன வசனம் சொல்லுது? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். பொய்க்கே அவன் தான் பிதா. ஓகே, பொய்யனுடைய ஆரம்பமே அவன்கிட்ட இருந்து தான் அப்பேற்பட்ட விஷயம் தான் இந்த பொய். ஓகே, உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சி பாவமா இருக்குன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம அதை தவிர்த்து நம்ம பேச ஆரம்பிச்சாலே ஒரு நாள் பிசாசு உங்களுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தேவனை விட்டு, தேவ நீதிய வசனத்தை விட்டு நம்ம விலகி போயிடவே கூடாது. இப்படிதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம தேவனை விட்டு வழி விலகினா மீன்ஸ் சர்ச்சுக்கு போகாம ஜெபம் பண்ணாம அப்படி கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, எல்லா சர்வீஸும் அட்டென்ட் பண்றீங்க, எல்லா விதமான தேவனுக்குள்ள உள்ள நடத்துதெல்லாம் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பிசாசு வருவான். ஓகே, அவனுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரும்போது மனுஷ சாயல பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சிலுவையில் அறையிறதுக்கு, அவரை கொல்றதுக்கு பிடிக்க வரும்போது என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இதே தான் தானியேல் கூட சொல்லுவார். என்னன்னா, சிங்கங்க ஏன் சேதப்படல, எப்படி தப்பிச்சிருக்கான்னு ஆச்சரியமா இருக்கும்போது நான் குற்றமற்றவனா இருந்தேன், அதனால தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார். சிங்கங்களுக்கு தானியேல் மேல அதிகாரம் இல்லை. ஏன்? அவன் குற்றமற்றவனா இருந்தான். ஹல்லேலூயா. இப்படிதான் நீங்க இருக்கணும். அதுக்கு வேண்டிதான் உங்களுக்கு இந்த புதிய பாட்டில் சபா ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு. பைபிள் வேத வசனங்கள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லார் கையிலும், எல்லாரும் வாசிக்கிற அந்த மொழிபெயர்ப்பிலையுமே வந்திருக்கு இல்லையா? இது எதுக்காகனா, நீங்க தெய்வ அன்பை தெரிஞ்சுக்கணும், அவருடைய திட்டத்துல இருந்து விலகிடக்கூடாது அப்படின்ட்டு. சரி, இப்போ இதன் மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, வேதத்துக்கும் உங்களுக்கும் உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, தேவன் நம்ம கூட இருக்காரா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்கும். வீட்டுல என்ன நடக்கட்டும், நீங்க ஓனாய் கூட்டத்துல தான் உங்களை வச்சிருப்பாரு, நீங்க ஆட்டுக்குட்டியாவே இருப்பீங்க. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம், அந்த தெய்வ நிறைவு எப்பவுமே இருக்கும். உங்களை காரி மூஞ்சில துப்புனாலும், உங்களை கெட்ட வார்த்தையில பேசினாலும், உங்களை அடிச்சாலுமே உங்களுக்குள்ள அந்த தெய்வ சந்தோஷம் இருக்கும். ஓகேவா? ஒருவேளை நீங்க விரும்புறவர் உங்க கணவனோ இல்ல மனைவியோ அடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்குள்ள அந்த தேவ சந்தோஷம், அதாவது சமாதானம் நிச்சயமாவே இருக்கும். தேவன் உங்க கூட இருந்தாருன்னா, உங்களுக்குள்ள வாசம் செஞ்சாருன்னா இருக்கும். ரெண்டாவது, பிசாசனுடைய கிரியைகள் எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதாவது பிசாசு கூட்டத்திலே இருந்தாலும் நீங்க இருக்கிற இடம், ஓகே, சாத்தானுடைய கூடாரத்துக்குள்ளே உங்களை வச்சிருந்தாலுமே அது உங்களை அணுகாது. உங்களுக்கு தெரியும் லிட்டரலா இதெல்லாம் பிசாசனுடைய கிரியை அப்படின்னு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் எல்லாமே இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். உங்களால அழகா உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியும். ஆனாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களுக்குள்ள தேவன் இருந்தாருன்னா உங்களை காக்கும்படிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. ஓகே, இப்படி பேசும்போது என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொருத்தங்க மனுஷங்க மூலியமா பிசாசு உங்களை அட்டாக் பண்றாங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தோட அவைகள்னால நீங்க வீழ்ந்து போகாதபடிக்கு நீங்க கர்த்தருக்குள்ள பலன் பெற அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கும். ஓகே, தேவன் உங்களுக்குள்ள வாசம் செஞ்சாருன்னா. மூணாவதா, தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கும். யாரை பார்த்துமே கோவம் இருக்காது. ரோட்ல போறீங்க, இல்ல கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் டைம்லாம் ஒருத்தரை திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இது எதுவுமே உங்களுக்குள்ள இருக்காது. யாரை பார்த்தாலுமே அந்த ஒரு அன்பின் முகத்துல தான் பார்ப்பீங்க. அன்பு நோக்கத்துல தான் நீங்க பார்ப்பீங்க. அது விபச்சாரியா இருந்தாலும் அவங்க
கையும் களவுமா வந்து அகப்பட்டாலுமே தேவன் என்ன சொல்றாரு, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி அவங்க மேல இருக்குல்ல அந்த நேசம். ஓகே, குடிக்காரங்க பார்த்து குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாலும் வந்து ஸோ எப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான் பாரு அப்படி இப்படின்ட்டு நம்ம திட்டாம நம்ம மைண்ட்ல என்ன, ஐயோ பாவமே, சரி இவங்கள வந்து தேவன் ரட்சிக்கணுமா, அந்த அன்புக்குள்ள அப்படியே உள்ள போயிடுவீங்க நீங்க. ஓகேயா, எப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருந்தா. சரியா, இது 3 வந்து மேஜரான விஷயம். ஓகே, அன்பு பார்த்தோம், பிசாசனுடைய கிரியை பார்த்தோம், தேவ சமாதானம் பார்த்தோம் இல்லையா. இது 3 ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, சரி என்னடா இது 3மே எனக்குள்ள இல்லை, ஒருவேளை இயேசப்பா எனக்குள்ள இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை, ஆவியானவருடைய நடத்துதல் நிச்சயமா வந்து உங்க கூட இருக்கும், இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஓகேவா, அப்போ ஆவியானவருடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு விஷயம் இது நல்லா கவனிங்க. ஆவியானவருடைய நடத்துதல் எப்படின்னா, இப்போ இந்த 3 ஸ்டெப்பு சொன்னால, இது 3 ஸ்டெப்லேயும் வந்து ஐயோ அப்போ தேவன் என் கூட இல்லையா அப்படின்னு ஒருவேளை நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ ஒருத்தங்க யாராச்சும் ரோட்டில் விழுந்து கிடக்குறான், அவங்க மேலே கோவம் வருது. ஓகேவா, ஆனால் நீங்கள் அப்போ கோவம் வந்துச்சு, ஆனாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்து போகும்போது ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு இல்லை ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு ஆவியானவர் உங்க கூட பேசுவார். அவனுக்கு வேண்டி ஜெபி, இதே மாதிரி தேசத்தில் எத்தனை பேருக்கு இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி நீ ஜெபின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். ஓகேவா, அப்போ அந்த தேவன் உங்க மேல பிரியப்படுறனால அவர் உங்களுக்குள்ள வந்து தங்க முடியாது. அவ்வளோ பரிசுத்த தேவன் அவர். ஓகேவா, பரலோகத்தில் இருட்ட வெளுக்க வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம போற்றி புகழ்ந்து அந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்த தேவன் உங்க சரீரத்துக்குள்ள வந்து வாசம் செய்யணும்னா நம்ம அதுக்கு பாத்திரம் இல்லை இல்லையா, இப்போ வச்சு ஆராயும் போது. ஓகேவா, இல்லை அப்போ அதனால அது பாத்திரவானா ஆகும்படிக்கு ஆவியானவர் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஓகே, நீ அவனுக்கு வேண்டி ஜெபி. இல்லை கோபப்படும் போது நம்ம வந்து மாறுபாடா வாயில இருந்து தவறா ஏதோ ஒரு பொய்யோ இல்லை உண்மையா உள்ளதை அப்படி கொஞ்சம் ஏதாவது மாற்றி சொல்லிட்டாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆவியானவர் உங்களுக்கு வந்து கூட இடைப்படுவார். ஓகே, நீ அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆவியானவருடைய நடத்துதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் தெய்வ திட்டத்துக்குள்ளே இருக்கீங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம். கூடிய சீக்கிரமே அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்வார். அதுக்கு வேண்டி இன்னும் அதிகமாக பிரயாசம் பண்ணுங்க. அப்போது நீங்கள் சோர்ந்தே போயிடாதீங்க. ஓகே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.